காலம் பொன்னானது, வேக வேகமாக காலம் சென்று கொண்டிருக்கிறது. நமக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கும் இதே போன்று 24 மணி நேரம் தான் இருந்தது. ஆனால் பெண்ணும் பெரும் சாதனைகளை சாதித்து சாதனையாளர்களாக, சரித்திர புருஷர்களாக அவர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். குறைந்த காலம்தான் வாழ்ந்தார்கள். ஆனால் பெண்ணும் பெரும் வேலைகளை அவர்கள் செய்துவிட்டு போய்விட்டார்கள். அவருடைய காலத்தில் பரக்கத்து இருந்தது, அவருடைய நேரத்தில் பரக்கத்து இருந்தது. ஆகவே குறுகிய காலம் வாழ்ந்தாலும் பெரிய சாதனை படைத்து இந்த உலகத்தை விட்டவர்கள் சென்றிருக்கிறார்கள். வரலாற்றிலே அவர்களுக்கு தனி இடம் இருக்கிறது. உலகம் எண்ணி பார்க்கிறது. உலகம் அவர்களுக்காக துஆ செய்து கொண்டிருக்கிறது. ஒரு உயர்ந்த காலத்தில், பரக்கத்தான காலத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 50 சொச்ச வருஷம் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். ஆனால் எத்தனை நூற்றாண்டுகள் வாழ்ந்தாலும் சாதிக்க முடியாத பல சாதனைகளை சாதித்து விட்டு இந்த உலகத்தை விட்டு போயிட்டார்கள். அப்படிதான் நம்ம அல்லாஹ்விட துஆ கேட்கிறோம். யா ரப்பி அஅதிலனா இல்மன் வ ஃபஹ்மன் கமா அஅதைத யா ரப்பனா லிஷேகி கஸ்ஸாலி. கஸ்ஸாலி இமாமுக்கு தந்த அறிவாற்றலை, கஸ்ஸாலி இமாமுக்கு தந்த ஞானத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ் என்று நாமெல்லாம் துஆ செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு குறுகிய காலத்திலேயே பெண்ணும் பெரும் வாழ்க்கை வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். 50 சொச்ச வருஷம் தான் வாழ்ந்திருக்கிறாங்க. 54வது வயதிலேயே என்னதான் மூத்தா போயிட்டாங்க. நவவி இமாமும் அப்படித்தான் 45 வயசு தான் வாழ்ந்தாங்க அந்த உலகத்தில். ஷாஃபி மதுஹபில் நவவி இமாம் ஒரு தனி இடத்தை பெறக்கூடியவர்கள். 45 வருஷம் தான் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் பெருவாழ்வு வாழ்ந்து இந்த மார்க்கத்திற்காக நல்ல பல சேவைகள் செய்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்தில் பரக்கத்து இருந்தது. பரக்கத்து இல்லாத கடைசி ஜமானிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். சகோதரர்களே, நம்முடைய காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.